ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்டேட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரிசல்ட்ஸோட அப்டேட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் செலக்ட் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஜிடிஎஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஜிடிஎஸில் ரிசல்ட்ஸ் கம்மியாக வந்திருக்கு, நான் செலக்ட் ஆகலைங்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஸோ ஜிடிஎஸ் ஃபார்மேட் என்ன, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே இந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான நியூஸ்களை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பணிக்கான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025 ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் விட்டிருக்காங்க. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 21,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. ஆனால் காலி பணியிடம்னு பார்த்தீங்கன்னா 2,292 தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் 2,292 போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது தமிழ்நாட்டிலேருந்து. ஆனால் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா 21Kக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க. 21,000க்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கன்வே பண்ணியிருந்தீங்க. மெரிட் லிஸ்ட் 2 அப்கமிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்கமிங் 2 வர இருக்கிறது. அதில் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 378 எடுத்தவங்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, 400 எடுத்துகிறவங்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வரைமுறைகள் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு இவ்வளோ தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த வரைமுறைகள் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, நம்மளுக்கு அதிகமான வரைமுறைகள் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பணிக்கான முடிவுகள். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட்டும் முடிஞ்சு அடுத்தது 21,413 காலிடங்களுக்கு 2,292 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்திய அஞ்சல் துறை ஓகேங்களா, இது ஆன்லைன்லேயே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு. ஸோ ஆன்லைனில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருந்தது. பொது பிரிவில் பார்த்திங்கன்னா 1,099 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓபிசியில் 527 பேர், பிசியில் 368 பேர், எஸ்டியில் 23 பேர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் 200 பேர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 82 பேர். ஓகேங்களா. ஸோ கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் தான் இப்போது கரண்ட்டாக இதில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பணிக்கு குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியாக 40 வயது வரலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் இருக்கணும், கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிளை போஸ்ட் மாஸ்டரோட சேல்ரி பார்த்திங்கன்னா 12Kலேருந்து 30K வரலும். உதவி கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்திங்கன்னா 10Kலேருந்து 25K வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் தான் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்போம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக விண்ணப்பங்கள் நெக்ஸ்ட்டு மார்ச் 3 வெளியாகும் ஆன்லைன்லங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் இதில் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தலைமை அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு நேரில் செல்ல வேண்டும். ஓகேங்களா. சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு நேரில் சென்று சான்றிதழ் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ
சான்றிதழ் சரி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணி நியமனம் எங்கே எப்படி வழங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே வந்து உங்களுக்கு ஃபாலோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வராதவங்க மெரிட் லிஸ்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ரிசல்ட் வந்தவங்க அடுத்த கட்டமாக நீங்கள் சான்றிதழ் சரி பார்த்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் மூமெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக நன்றி.